ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி ஜியா. இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ் போக போகிறோங்க. அரேபியன் பிரேக்ஃபாஸ்ட்டு, காலை உணவு அதாங்க இன்றைக்கி. லெட்ஸ் கோ. நம்ம இப்போது துபாயோட ஹார்பர் ரோட்டில் போயிட்டுருக்கோங்க அந்த ஹோட்டலுக்கு. அந்த ஹோட்டலோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அல் கைமா ஹெரிட்டேஜ் ரெஸ்டாரண்ட்டு. அந்த ஹோட்டலுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க, துபாயில் அரப்லாம் என்ன காலையில் டிஃபன் சாப்பிட்றாங்க. நம்ம இங்கே இட்லி, தோசை, பொங்கல், பூரின்னு சாப்பிடுவோம். ஸோ அவங்க நாட்டில் அவங்களோட டிஷ்ஷை கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கலான்னு சொல்லி ஒரு சின்ன பிளானுங்க. வாங்க போகலாம். வண்டியை இப்போ பக்கத்தில் பார்க் பண்ணிவிட்டு இது வழியாக இந்த மார்க்கெட் வழியாக நடந்து போகணுங்க. இந்த மார்க்கெட் ரொம்ப ஃபேமஸ்ஸு. துபாயோட ஓல்டு மார்க்கெட்டு ஆக்சுவலி கோல்டு சூக்கு பக்கத்தில் இருக்குது. அல் ஃபஹீதா அப்படிங்கிற ஒரு ஏரியா தாங்க இது பர் துபாய். இது துபாயோட அரபு மக்களோட ஓல்டு ட்ரெடிஷன் கல்ச்சர், அவங்க யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ், ஸோ மெனி வெரைட்டிஸ் இந்த மார்க்கெட்டில் இருக்குங்க. இந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா அப்படியே டிட்டோ ஓல்டு துபாயோட ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி இருக்குங்க. அவங்களோட கல்ச்சர் என்ன, அவங்களோட பிஹேவியர், அவங்க ஃபுட்டு, ட்ரெஸ்ஸு எல்லாமே இந்த மார்க்கெட்டு பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுதுங்க. ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். இந்த மார்க்கெட் ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அரபு மக்களினுடைய வாழ்க்கை எப்படிலாம் தோன்றுச்சு, அவங்களுடைய உடை, கலாச்சாரம், அவங்களோட ஸ்பைசஸ் என்ன உணவில் எடுத்துப்பாங்க, அந்த அத்தனை ஸ்பைசஸும் இங்கே அவைலபிள் இருக்குங்க. வித் நல்ல குவாலிட்டியோட ரொம்ப மனமாக இருக்குது. நாங்கள் அதில் சிலதெல்லாம் ஆன் த வேல போகும்போது, ஹோட்டலுக்கு போகும்போது சில விஷயங்கள்லாம் கேப்சர் பண்ணோம். அந்த மொமெண்ட்டு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப அழகாக தான் இருக்குது. இதுதாங்க அவங்களோட ஸ்பைசஸ்ஸு. அவங்க மந்தி பிரியாணி ரொம்ப ஃபேமஸ் அந்த ஊரில். ஆக்சுவலி அந்த மந்திக்கான ஒரு மசாலா எல்லாமே இங்கே அவைலபிள் இருக்குங்க. ப்ளஸ் அவங்களுடைய அத்தர் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கே எப்படி டேட்ஸு, அத்தர் அண்டு ஃபுட்டு இது எல்லாமே துபாயில் ரொம்ப ஃபேமஸுங்க. அதனால தான் நம்ம இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் இங்கே போகலான்னு சொல்லிட்டு அல் கைமா ஹெரிட்டேஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம இன்றைக்கி வந்துட்டுருக்கோம். இப்போ லெட்ஸ் கோ, நம்ம போய் சாப்பிடலாம். டைம் ஆச்சு. இதோட மேப் அட்டாச் பண்ணியிருக்கீங்க, அந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் அல் கைமா ஹெரிட்டேஜ் ரெஸ்டாரண்ட்டுங்க. இப்போ உள்ளே போயிட்டு நம்ம மெனு ஆர்டர் கொடுக்கலாம். இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் உள்ளே வந்தாச்சு. அந்த ரெஸ்டாரண்ட்டோட பியூட்டிஃபுல் இன்டீரியர் டெக்கரேஷனை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அரபோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் கொடுத்தோம், வந்துருச்சு. நான் தம்ப்நெயிலில் சொன்ன மாதிரி இதனோட ஃபுட்டை வாட்ச் பண்ணுங்கள். ஃபைனலாக இது என்ன ரேட்டுங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கே ஒரு கலை நயத்தோடு இருக்குது. மார்னிங்கில் இது பார்க்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. வாங்க இப்போ ஃபுட்டை பார்க்கலாம். திஸ் இஸ் அ மட்டன். ஆக்சுவலி மட்டனில் பண்ண எக் போட்டு மட்டனில் பண்ணது. திஸ் இஸ் அ ஃபலாஃபல். நீங்கள் இப்போ பார்க்குறது அதோட ஒரு இது சட்னி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது அது கூட பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி இது சென்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அரப் எடுத்துக்கிறாங்க ஃபுட்டோட. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிஞ்சால் பிக்கில். ஆக்சுவலி ரொம்ப புளிப்பாக, ஆக்சுவலாக பிக்கலோட ரியல் டேஸ்ட் இருக்குது. இது பார்த்திங்கன்னா அந்த காராமணியில் பண்ணுற ஒரு நல்ல டிஷ்ஷுங்க. இதுவும் கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் இருக்கும் போல் மார்னிங் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப லைட்டாக தான் இருக்குது எல்லாமே. ஃபுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆயிலே கிடையாது.
இந்த எல்லா டிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா அந்த குப்பூஸ் ஒன்று ரொட்டி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த குப்பூஸோட இதை நம்ம தொட்டு சாப்பிட்றதுங்க. இந்த குப்பூஸ் எதில் மேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து இந்த வெள்ளை எள்ளுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த வெள்ளை எள்ளு ப்ளஸ் கருஞ்சீரகம், பிளாக்ஸ் ஜீராஸ் அதெல்லாம் போட்டிருக்காங்க. ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இதாங்க அந்த குப்பூஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபுட்டெல்லாம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் ராயலாக தாங்க இருக்குது. அந்த ஃபுட்டு எல்லாமே வந்து ஒரு ஒரு நார்மல் ஃபுட்டு மாதிரி தெரியல, ஒரு 5 ஸ்டார் கேட்டகரியில் இருக்கிற ஃபுட்டு மாதிரி தான் தெரியும் டேஸ்ட்டு எல்லாமே. ஆனால் ஃபுட்டு இந்த ஆம்பியன்ஸ் எல்லாமே சூப்பர் காஸ்ட்லியாக இருக்குது. ஆனால் அந்த ரேட்டு தான் வந்து இட்ஸ் சூப்பர் சீப்புங்க எங்களுக்கு கிடச்சிது. அப்புறம் நாங்கள் வந்து ஒரு சால்மன் ஃபிஷ்ஷும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த சால்மனோட பொட்டேட்டோ மேஷ் அப்புறம் கொஞ்சம் சாலட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. பாருங்கள் சால்மன் மீன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இதில் க்ரீன் லீவ்ஸ், க்ரீன் ஆலிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிளாக் ஆலிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மயோனைஸ் மாதிரி ஒரு ஒயிட் சீஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சம் மொசரல்லா சீஸும் கொடுத்துருக்காங்க. சம் சாலட்ஸும் இருக்குது. இது எல்லாமே ஹனி அண்டு ஜஸ்ட் ஒரு ஜாம் அந்த மாதிரி ஒரு மல்டி லெவலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஒரு குஷனையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஃபுட்டு வந்து லைட்டுங்க, ஆனால் நாங்கள் சாப்பிட்டது வந்து ரொம்ப ஹெவியான ஃபுட்டுங்க. ஆக்சுவலி இது எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம லஞ்ச் எடுக்க மாட்டோம்னு நான் நினைக்கிறேன். சூப்பரான ஃபுட்டு. ப்ரைஸை கேட்டால் ரொம்ப அசந்துருவீங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நாங்கள் இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு முடித்த உடனே அடுத்தது வந்து அந்த கோல்டு சூப் பக்கத்தில் இது எஸ்பெஷலி பர்துபாய், அது ஒரு சீ கெனாலுங்க. இந்த சீ கெனாலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட் இருக்குது. ஆக்சுவலி இந்த போட்லேருந்து அந்த சைடு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் திர்காம் தாங்க. ஜஸ்ட்டு 1 திர்காம்னா நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா 22 ருபீஸ் தாங்க இந்த போட்டில் பயணம் பண்ணுறதுக்கு. இந்த போட்டில் பயணம் பண்ணுற அந்த சீ கெனாலோட எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கலாம் வாங்க. எவ்வளோ அழகான பில்டிங் அந்த கரை ஓரத்தில் இருக்குது. அது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கெனாலு, இந்த சைடும் பில்டிங்கு. பார்க்குறதுக்கு ஒரு நல்ல இட்டாலியன் யூரோப்பியன் ஸ்டைலில் இருக்குங்க எல்லாமே, இந்த லுக்கு அட்மாஸ்பியர் எல்லாமே. இந்த வாட்டர் கூட பார்த்தீங்களா லைட் பாலிஷ் ப்ளூ கலரில் தாங்க இருக்குது. ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்குது. ஆக்சுவலி எந்த ஒரு டஸ்ட்டும் வந்து இதில் வேஸ்டேஜ் வாட்டரும் இதில் மிக்ஸ் ஆகாத மாதிரி இருக்குது. நல்ல ஸ்மெல் தாங்க இருக்குது. எந்த பேட் ஸ்மெல்லும் இந்த கெனாலில் ரொம்ப வரல ஆக்சுவலி. போட்டு கிளம்பியாச்சுங்க. இப்போ நம்ம இந்த சைடில் இருந்து ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு வந்து போகிறோம். அந்த ஆப்போசிட் டைரக்ஷன் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே சம்டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் பேக் டு சேம் போட்லேயே நம்ம இந்த கரைக்கு வந்துட்டு நம்ம இந்த விஷயத்தை முடிக்கலாங்க. இதனுடைய கெனால் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க அந்த கெனாலில் பார்க்கும்போது. கெனால் வழியாக போகும்போது இவ்வளோ பியூட்டிஃபுல்லான பில்டிங், 2 பக்கமும் நடுவில் ஒரு சின்ன கடல், அந்த கெனால், அதில் ஒரு போட்டு, அதில் பிரயாணம் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க மனசுக்கு. நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க, கண்டிப்பாக வாட்ச் பண்ணுவீங்க இதை. சைடில் பாருங்கள், பார்த்துக்கிட்டே போகலாம். அந்த பியூட்டிஃபுல்லான பில்டிங்ஸு ஒரு நல்ல ஒரு வைப்பை வந்து கொடுக்குதுங்க நமக்கு.
நம்ம இந்த சைடு வந்துட்டு திருப்பியும் வந்து இந்த சைடில் இருந்து அந்த சைடுக்கு நம்ம திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணுறோங்க. போட்டு இப்போ நம்ம வந்த இடத்துக்கே திருப்பியும் கிளம்பிடுச்சு. அதனுடைய ஒரு வீடியோஸை வந்து நம்ம ஸ்லோ மோஷனில் ஷூட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து ஒரு சைடு நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரிட்டர்ன் பேக் டு நம்ம சேம் பிளேஸ்க்கே தான் நம்ம இப்போ போகிறோம். இந்த கடல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 to 40 ஃபீட்ஸ் வந்து ஆழம் இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் கேட்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக சேஃப்டியாக தான் நம்ம ட்ராவல் பண்ணோம் ஆக்சுவலாக. அவ்வளோதாங்க, இந்த கெனால் ட்ரிப் முடிஞ்சிச்சு. நம்ம இந்த வீடியோ க்ளோசிங் டைம் வந்துட்டோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக்சுவலி இந்த அரேபியன் பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த காலை உணவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 பர்சனுக்கு ஆக்சுவலி 29 திர்ஹாம் தாங்க ஆகுது. அது ரொம்ப சீப்புங்க. ஆக்சுவலி இவ்வளோ ஃபுட்டு ஹெவியாக நாங்கள் சாப்பிட்டது, இவ்வளோ மீட்டெல்லாம் இருந்து அந்த ஃபுட்டை வந்து சாப்பிட்டது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குங்க. ஆக்சுவலி இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு காலையில் சாப்பிட்டது நீங்களும் முடிஞ்சால் அந்த லிங்க்கில் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு நீங்களும் போயிட்டு அந்த இடத்துல ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆக்சுவலி இது வரைக்கும் நம்ம இந்த வீடியோவை வந்து நீங்கள் பொறுமையாக பார்த்துருப்பீங்க. முடிஞ்சால் உங்களால் ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக அண்ட் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஹியர் ஐ எம் சைனிங் ஆஃப் சிம்பிளி ஜியா. தேங்க்யூ ஸோ மச்சுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சிறப்பாக சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சிம்பிளி ஜியா. தேங்க்யூ.